ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். நம்ம சத்யா சமையலில் அட்டகாசமான மோர் ரசம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க இப்போ வீடியோவுக்கு போகலாம். இந்த மோர் ரசம் பண்ணுறதுக்கு வெந்தயம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ரொம்பவே வாசனையாக இருக்கும். நான் 2 கப் அளவுக்கு கெட்டியான மோர் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதே மாதிரி நம்ம ரசப்பொடி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா மோர் ரசம் தாளித்து விட்டுக்கலாங்க. இந்த மோர் ரசம் முழுவதுமாகவே நெய்யில் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். நெய்லேயே துவரம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். அப்போ இந்த மோர் ரசத்துக்கு ரொம்பவே வாசனையாக இருக்கும். இப்போ துவரம்பருப்பு வறுபட்டுருச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 மிளகாய் வத்தல், சின்னதாக 1 துண்டு அளவுக்கு கட்டி பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். வெந்தயம் எப்போதுமே கொஞ்சம் நம்ம குறைவாக தான் சேர்த்துவோம். ஆனால் இந்த மோர் ரசத்துக்கு வெந்தயத்தினுடைய ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வெந்தய பொடி தனியாக வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஆறட்டும், நம்ம ரசத்துக்கு அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே கடாயில் 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியிலேயே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம வறுத்து வச்ச ரச மசாலா ஆறிடுச்சு. இந்தளவுக்கு கொரப்பாக பொடி பண்ணி அதையும் இந்த மஞ்சளும் உப்பு சேர்ந்த தண்ணியில் சேர்த்துடலாம். நல்லா கொதி வந்துருச்சு அப்படின்னா இந்த மஞ்சள் மசாலா பொடியினுடைய பச்சை வாசனை நீங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம மோர் சேர்த்துக்கலாம். ஏன்னா மோர் சேர்த்துனதுக்கப்புறமா ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விட்டோம்னா அப்படியே திரிஞ்சிரும் மோர் கட்டி கட்டியாக. சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மோர் உடையாமல் சூப்பராக இருக்கும். திக்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, கருவேப்பிலையை தூவிக்கலாம். கலந்து மட்டும் விட்டுட்டு கையில் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வர்ற வரைக்கும் நீங்கள் கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா சூடாகிருச்சு. நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 மிளகாய் வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்பை நம்மளுடைய மோர் ரசத்தில் சேர்த்துடலாம். ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெந்தயத்தினுடைய வாசனை ரொம்பவே அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக இருந்துட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.